ஆனால் நம்ம இப்போ இங்கே வந்து இறங்கியிருக்கோம், பழனிக்கு வந்திருக்கோம். நானும் பிரகாஷ், என் ஃப்ரெண்டு பிரகாஷ் வந்து இறங்கினோடனே வந்து ஒரு வைப் காமிச்சிச்சு. இல்லை இது பைரவர் வந்து நம்மளை வழியை இது கூப்பிட்டாரு. ஆமாம். ஸோ அவருக்கு ஒரு விஷ் பண்ணிட்டு ஸோ நாங்கள் இப்போ வந்து தேவஸ்தான வித்தியை நோக்கி போயிட்டு இருக்கோம். அவர் கூப்பிட்ட விதமே வந்து என்னன்னா, நம்ம முருகரை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து முருகர் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு வைப் வந்துச்சு. கீழே வந்து காலை வச்சோம், அந்த பஸ்ஸில் வந்து கீழே காலை வச்சதும் அந்த ஃபீல் தான் எங்களுக்கு கொடுத்தது இங்கே பழனியில். ஆமாம், இதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்க போகுதுன்னு வந்து பார்ப்போம். அந்த முருகரோடைய அருள் வந்து நமக்கு பூர்ணமாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டோம் எங்கன்னா பழனி தேவஸ்தானத்தோட அந்த தங்கும் விடுதிகள் அறைகள். ஸோ இதான் அந்த தேவஸ்தானம், நல்லா பாருங்கள் போட்டிருக்கு. நம்ம பழனி நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க, பிபன் இல்லம் அது இதுன்னு. ஸோ இதான் புக்கிங் ஆஃபீஸு, ரேட்டை பண்ணுங்க. இதுதான் ரேட்டோட டாரிஃபு. வாடகை ஒரு நாளைக்கு என்னென்ன, எத்தனை மணி டைமிங்கு எல்லாமே இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்தோம். நமக்கு இங்கே ரூம் இல்லையா. ஆக்சுவலாக இங்கேயே ஒரு 2.5 hours வெயிட் பண்ணி தான் ரூம் புக் பண்ணுறாங்க போல். இங்கே நமக்கு ரூம் கிடைக்கல. ஆக்சுவலாக வெளியே போய் நம்ம தேடலாம். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் எர்லியராக வந்தீங்கன்னா ரூம் புக் கிடைக்கும். இல்லைனா ஒரு 2-3 hours நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அர்ஜென்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ப்ரிஃபரபிள் இல்லை. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா வெளியே எங்கன்னா ரூம் பார்த்துக்கலாம். இங்கே இன்னொரு விஷயமும் இருக்குது. இங்கே ரெஃபரன்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து லைனில் நிற்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் ரெஃபரன்ஸ் மொத்தமே 42 ரூம் தான் இருக்குது. எத்தனை ரூமா? 42 ரூம் தான் இருக்கான். அதுவுமே ஃபுல்லாக இருக்காங்க. காலியாக கொடுத்துட்ருக்காங்க. இல்லை காலியாக சில ரெஃபரன்ஸ்லாம் வந்து போகிறாங்களே, அது ரெஃபரன்ஸில் போகிறாங்க. ஆமாம், இதுக்கு 42 தானே. அந்த குறிஞ்சி பஸ் ஸ்டாண்ட் இருக்காமே, சரி அங்கே போய் பார்க்க சொல்கிறாரு. அங்கே ரூம் இருக்குது, போய் அங்கே போய் பாருங்க அப்படின்னு. குறிஞ்சி வீடியா? குறிஞ்சி ஸோ அப்போ நம்ம இங்கே வந்தோன்னா ரூம் கிடைக்காது. கரெக்டாக ரூம் கிடைக்கல, ரூம் கிடைக்காது. ஸோ அப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கு நம்ம வெளியவே ரூம் பார்த்துக்கலாம். ஸோ 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. 2-2.5 மணி நேரம் வெயிட் பண்ணால் தான் ரூம் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் வெளியவே பார்த்துக்கலாம். இங்கே என்ன 300 ரூம்ஸு, வெளியே பார்த்தீங்கன்னா 600-700 வரும். ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, நாங்களும் வெளியே தான் போய் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரூம் பார்த்துட்டு வேறு ரூமுக்கு வந்துட்டோம். நமக்கு அந்த தேவஸ்தான ரூம் கிடைக்கல. அதனால் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இங்கே ஆண்டவன் காட்டேஜ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 600 2 பேருக்கு ரூமு. பட் பேச்சுலராக வந்தீங்கன்னா இது ஓகே. பட் ஃபேமிலி வந்து நாட் ப்ரிஃபரபிள். 2 பேர் பேச்சுலராக வந்தீங்க, நைட் ஸ்டே பண்ணாமல் காலையில் வந்துட்டு ஈவினிங் நீங்கள் ரிட்டர்ன் ஆகிறீங்க. நைட்டு பஸ்ஸு 1 day ட்ரிப்புக்கு இந்த காட்டேஜ் கரெக்டு பட்ஜெட்டில். ஓகே, நார்மலாக இருக்கும், ரொம்ப இதுவெல்லாம் இருக்காது. நார்மலாக இருக்கலாம். காலைல வந்துட்டு ஈவினிங் போகலாம். நீங்கள் நைட் ஸ்டே பிளான் பண்ண முடியாது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம். கோயில் நல்ல ரஷ்ஷு. ஆக்சுவலாக வந்து யானை பாதையில் தான் போனோம். 1/2 hour ரீச் ஆகிட்டு 11:30க்கு போனோம். ஸோ 2 o'clock தான் சாமியை பார்த்து இப்போ ரிட்டர்ன் ஆகிட்டோம். கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. ஸோ நாங்கள் இப்போது எங்கே போக போகிறோன்னா கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ லஞ்சு முடிச்சுட்டு சித்தர் கோயிலுக்கு போகிறோம். ஸோ எங்கே பஸ் ஏறணுன்ற அப்டேட்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். எல்லாம் கண்டினியூஷன்லேயே இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மதியம் ஆக்சுவலாக சாப்பாடு முடிச்சுட்டு இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். மதிய சாப்பாடு ஹோட்டல் வெங்கடேஸ்வரா நல்லா இருந்தது. அருமையான சாப்பாடு. 90 rupees சார்ஜ் பண்ணாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அன்லிமிட்டடு சூப்பராக இருந்தது. நீங்கள் வரவங்க இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக எங்கே பார்த்தீங்கன்னா நியர்பை ராயல் காட்டேஜ் பக்கத்தில் இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ ஆன் த வே டு பஸ் ஸ்டாண்டு, பழனி பஸ் ஸ்டாண்ட் போட்டிருக்கோம். கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு. ஆமாம், இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம். எப்படி இருக்குது? ஐயோ அருமையாக இருந்ததுங்க. காலையில் அங்கே என்னன்னா பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னே எங்களை அந்த டாக் வந்து வரவேற்றது, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே என்னடனா சாமியை பார்த்துட்டு ஹோட்டலுக்கு வரும், ஹோட்டல் வாங்கன்னு சொல்லிட்டு சுட சுட சாப்பாடு போட்டு வெறும் 90 ரூபா தான் வாங்கினாங்க. நல்லா இருந்தது சாப்பாடு. இந்த கல்யாண சாப்பாடு மாதிரி நல்ல உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி ப்ரமோஷன் கிடையாது. பட் என்ன மாதிரி நீங்களாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நடந்துட்டு வந்துட்டிங்கன்னா மலை ஏறி நடந்துட்டு வரும்போது பசியாக இருக்கும்போது பக்கத்தில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, காஸ்ட்லியாக இருக்கலாம். மேபி நான் போனது கிடையாது. ஆனால் இங்கே வந்து என் ரூம்க்கு ஆப்போசிட்லேயே ஆக்சுவலாக
பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. 90 ருபீஸ். ஆக்சுவலி வந்து இப்போ எங்களை எப்படின்னா கடவுள் வந்து எங்களை வந்து மேலே கூப்பிட்டுட்டு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டு அடுத்த கோவிலுக்கு அனுப்பிச்சிருக்காரு எங்களை. ஆமாம், உண்மைதான். நம்ம பஸ் ஸ்டாண்ட் தான் போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் ஏறிட்டு நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறோம். ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஸோ நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு எந்த பஸ்ஸு போகுதுன்னு பார்ப்போம். இந்த பஸ்ஸு கிடையாது, கடக்கன்பட்டி போட்டிருக்கு. ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம். இந்த பஸ்ஸு தான் போகுது. ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர பல்ப் ஆகி போச்சு. ஆக்சுவலாக அந்த பஸ்ஸு கிடையாது. இந்த பையன் கடகம்பட்டின்னு சொல்லிட்டு நாங்கள் தப்பாக இறங்கிட்டு திரும்பவும் அதே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். இல்லை, கடகம்பட்டின்னு சொல்லிட்டு வடகப்பட்டிக்கு கூப்பிட்டு போயிடும். ஆக்சுவலாக மொட்டநூத்தூர் போகிற பஸ் தான். கடக்கம்பட்டி வேறு சைடு போகணுமா? அது வந்து நம்ம மறுபடியும் கேட்போம். மறுபடியும் நடந்து போகிறோம் பஸ் ஸ்டாண்டு உள்ள. முடியல நாங்கள். இப்போ நான் போய் வயசானவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ அங்கே கிட்ட கேட்போம். ஏன் கணக்கம்பட்டி போகிறது எந்த பக்கத்துங்க? கணக்கம்பட்டி நேரம் இதில் போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு கிணக்கோடு நிற்க. அங்கே கேளுங்க, டவுன் பஸ் ரேக்கில். சரிங்க, ஐயா கிட்ட கேட்போம். அங்கே டவுன் பஸ் போகிற வழியில் போகலான்னாரு. அவர் மொபைலில் வர எட்டி பார்த்துட்டு வர சொன்னார். அவர் பார்க்குறாரு. அவருக்காகவே இந்த வீடியோ ஃபேமஸ் ஆகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவரும் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாரு. நம்ம மூவி கொஞ்சம் வீடியோ டிவியில் வராதான்னு. சரி போவோம், பார்ப்போம். ஸோ நம்ம இந்த பஸ் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த பஸ் தான் போவோம் போல். சொன்னால் நம்ம வழி கணக்கன்பட்டி பெரிய கோட்டை போகிற ரூட்டா. ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம். சரிங்களா? ஃபைனலாக வந்து பஸ் ஏறிட்டோம். பெரிய கோட்டை பஸ். எல்லாரும் நம்ம டிரைவர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இறங்கிட்டு மீதி எப்படி நீங்கள் தான் சொல்லுங்க. இல்லை, வாய் அடைச்சி போயிருக்கு. மறுபடியும் ரோட்டில் இறக்கி விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இறங்கிட்டு நம்ம பேசுவோம். இதெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் கலக்கன்பட்டி. ஸோ இப்போ நம்ம டிக்கெட் எடுக்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே இப்போ பஸ் ஸ்டாப் வந்து இறங்கிட்டோம். ஆக்சுவலாக கணக்கன்பட்டி இறங்கிட்டோம். இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். ஆமாம், ரோடு கிராஸ் பண்ணும்போது கூட இவர் வீடியோ எடுத்துட்டு தான் ரோடு கிராஸ் பண்ணுவார். ஆமாம், உள்ளே போகிறோம். கணக்கன்பட்டி தான் போகிறோம். பார்ப்போம் உள்ளே போயிட்டு இருந்தாங்கன்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஷேர் ஆட்டோவில் ஏறி இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே தான், இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போக நினைக்கிறேன். ஓகே, கோயில் உள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் அப்டேட். இல்லைப்பா, இங்கேருந்து எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குமா? கண்டிப்பாக 1/2 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகிறோம். நம்ம அங்கே போயிட்டு என்ன எதிர்பார்ப்போம். நீங்கள் நடக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம், ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி டயர்டாக இருக்கோம். அதனால் இப்போவே நாங்கள் இதோட நாங்கள் கட் பண்ணிக்கிறோம். அப்படியா? இங்கே என்னவோ புதுசாக பாவாடை பாயசம்னு ஏதோ போட்டிருக்காங்க. ஓ, பாலாடை பாயசமா? சாரி பாயசம், பாவாடை பாயசம் நினச்சிட்டேன். சோதனை நம்ம பாவாடை நினச்சாங்க. பாலாடை பாயசமா? நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். இது என்னது? சத்குருவோட 2வது குரு பூஜை நடத்துகிறாங்க போல். குரு பூஜைக்கு வரவங்க வந்து கலந்துக்குங்க. இப்போ மார்ச் மொத்தம் 27/2/2026 குரு பூஜை நடத்துகிறாங்க. பார்த்து ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இந்த ஷேர் ஆட்டோ விட்டு இறங்க உடனே அவர் வாழ்ந்த வீடாம். அந்த வாழ்ந்த வீடு இங்கே இருக்குது போல் இருக்குது. அதுக்கு எல்லாருமே நிற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. இப்போ நம்மளும் அங்கே போய் நிற்போம். அப்பா நம்ம வந்துட்டோம். இதெல்லாம்
ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குது, ஏடிஎம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்லிப்பர் ஸ்டாண்டு தனியாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியே விடணும்னு அவசியம் இல்லை, இங்கேயே விட்டுக்கலாம் ஸ்லிப்பர். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம வந்து கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் நடந்துட்டோம். ஸோ இதான் கோயிலோட ஜீவ சமாதி இருக்கிற இடம். உள்ள அருமையான விசாலமான இடம். நான் உள்ளே போகிறோம். ஜீவ சமாதி ஆக்சுவலாக சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு இப்போ வந்து நம்ம ஜீவ சமாதிலேருந்து வெளியே போகிறோம். ஸோ நல்லா கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இப்போ நிறைய பேர் அரிசி இந்த மாதிரி ஏதாவது நிறைவேறிச்சுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அரிசி காணிக்க மாதிரி இங்கே வந்து ரெகுலராகவே அன்னதானம் போடுறதுனால நிறைய பேர் காணிக்க கொடுக்குறாங்க. நல்லா பவர்ஃபுல் டெம்பிளாக. ஸோ பழனி வந்தீங்கன்னா, முருகர் கோயில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதோட ஜீவ சமாதியை பார்க்காம போகாதீங்க. நல்ல பெரிய இடம் வச்சுருங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்துட்டோம், இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ என்னுடைய நண்பர் பிரகாஷ்க்கு வந்து ஒரு நிகழ்வு நடந்தது. ஆனால் உண்மையாக எனக்கு அது வந்து நிகழ்ச்சி தக்க நிகழ்வு தான். அப்போ அவர் உண்மையான அது பவர்னால் என்ன, ஜீவ சமாதியோட பவர் என்னன்னு அவர் சொல்லுவார். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். உணர்ந்து இருக்கேன். என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலி வந்து எனக்கு இங்கே நிற்பேன். எனக்கு இங்கே என்னென்னா, கோவில் வந்து எனக்கு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நான் ஓகே, சித்தர்னால் வந்து ஒரு ஜீவ சமாதி அடைஞ்சவங்க. ஸோ அதனால் நம்ம வந்து நேரில் போய் பார்ப்போம். அந்த கோவில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு தான் நம்ம போயிட்டுருந்தேன். நான் பிளான் பண்ணி வச்சு போயிட்டுருந்தேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, கிட்ட போக எனக்கு ஒரு சித்தர் கோயிலில் ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு. ஸோ நண்பர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கேட்டேன். அவர் கிளியர் பண்ணார். இன்னும் டவுட்டோடு தான் நான் கோயிலுக்குள்ளே போனேன். கோயிலுக்குள்ளே போய் எனக்கு அந்த ஒரு சில சின்ன டவுட் இருந்துச்சு. அந்த டவுட்டோடு நான் போய்ட்டு உட்காந்த வேகத்துலேயே வந்து அந்த கோவில் வந்து வெளில அனுப்பிச்சு. என்ன விஷயத்தில் அனுப்பிச்சதுன்னு எனக்கு கேட்காதீங்க, அது எனக்கு சொல்ல முடியாது, இப்போதைக்கு இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஆனால் வந்து உடனே வெளில அனுப்பிச்சு, இந்த கோவிலில் நீ இருக்காத, உங்களுக்கு டவுட் அந்த மாதிரி சின்ன டவுட் இருந்தாலுமே என் கோவிலில் நீ இருக்காத, வெளியில் போகும்னு சொல்லிட்டு என்னை வெளியில் அனுப்பிச்சு. நானும் வெளியே வந்து ஏன்டா வெளியே போயிட்டு வந்து கேட்க போனால், நம்ம நான் கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுனால என்னை அதை சேர்க்கலை, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது, அதனால் வெளியே வந்துட்டு நான் சொன்னேன். ஆக்சுவலாக இப்போ உணர்ந்திருக்கேன் நான். என்னென்னா, ஒரு கோவில் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கடவுள் அப்படின்னு வந்து மனசில் நினச்சிட்டு வேண்டிட்டு உள்ளே போகணும். நீங்கள் ஒரு டவுட்டோடு நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா அந்த கோவில் உங்களை உள்ளே சேர்க்காது கண்டிப்பாக. ஸோ கணக்கன்பட்டி சாமியார் வந்து ரொம்ப பவர்ஃபுல். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அனுபவபூர்வமாக இவரும் உணர்ந்துட்டார். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம், நிறைய டீட்டெயில் இதை பற்றி பேசுகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லாமல் வந்துட்டேன். ஆக்சுவலாக இங்கேயும் நமக்கு பஸ் இருக்குது. நம்ம ஷேர் ஆட்டோன்றது பஸ் இல்லைன்னா ஷேர் ஆட்டோ வரலாம். பட் இங்கே ஆல்ரெடி பஸ் இருக்குது. பழனிலேருந்தே பஸ் விடுறாங்க. நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக பழனிலேருந்து இங்கே ஊருக்கு பஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக 15 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு டிக்கெட்டு கணக்கன்பட்டிலேருந்து பழனி கோயில். இது வந்து கவர்மெண்ட் சர்வீஸ், யூஸ் பண்ணிக்கலாம். கணக்கன்பட்டி கோயில் டு பழனி. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி ரீச் ஆகிட்டோம். பரவாயில்ல, இந்த டேரக்ட் பழனி பஸ் வந்து 15 minutesலேயே வந்துடுது. ப்ரைவேட் பஸ் தான் ஒரு 20 minutes இருக்குது, 25 minutes இருக்குது. டேரெக்டாக கோயிலேருந்து இங்கே பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு கவர்மெண்ட் பஸ் 15 minutesலேயே வந்துடுச்சு. நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம். டேரெக்டாகவே கோயிலுக்கே பஸ் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு என்ட்ரு ஆனீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல பஸ் இருக்குது. ஸோ இங்கே தான் கணக்கன்பட்டி போகிற பஸ்ஸெலாம் இருக்கும். நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இன்னொரு ட்ரிப்பில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ அங்கே தெரியுது பாருங்கள், பழனி ஆண்டவர். அவருக்கு ஒரு கும்பிட போட்டு கிளம்புவோம். ஓம் முருகா, ஓம் முருகா, அரோகரா, 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 அரோகரா. பாய் பாய்.